ஈகோ வந்து வெளியே போகலைன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. ஈகோ என்ன வருது தெரியுமா? ஈகோ இல்லை வராது. ஈகோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எனர்ஜி கோயிங் அவுட் சைட், என்ன எனர்ஜி வந்து உங்களை விட்டு வெளியில் போயிடும். எப்படிங்க எனர்ஜி உங்களை விட்டு வெளியில் போயிடும். ஈஸினஸ், ஈஸியாக அடுத்த கூட பழகிற தன்மை இருக்கு பாருங்க, அந்த தன்மை உங்களை விட்டு வெளியில் போயிடும். அடுத்து மூணாவது எம்பத்தி. எம்பத்தினா என்ன? உலகத்தின் மீது காதல், இந்த உலகத்தின் மக்களின் மீது காதல், இந்த உலகத்தின் உயிர்களின் மீது காதல், அது உங்களை விட்டு போயிடும். நீங்க சம்பாதிக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தங்க, அது உங்களை விட்டு போயிடும். என்டர்டைன் பண்ண, அடுத்த கூட ஜாலியாக சந்தோஷமா பொழுத கழிக்கிறது, அது உங்களை விட்டு வெளியில் போயிடும். என்கரேஜ் பண்ணுறது, 4 பேரை என்கரேஜ் பண்ணி, கொண்டாடி என்கரேஜ் பண்ணி, மாமனார் மாமியார் என்கரேஜ் பண்ணி, நம்ம எல்லாம் சேர்ந்து படைச்சோம்னா நல்லா படைக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அடுத்தது எக்ஸல், எதிலையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை, எக்ஸல் பண்ணுறது, எக்ஸல் டாப் உங்களை விட்டு போயே போயிடும். அடுத்தது எலவேட், உங்களுடைய நிலை உயரும், சான்ஸே இல்லை, நிலை உயரவே உயராது, அப்படிதான் இருப்பீங்க. அடுத்தது என்ஜாய், வாழ்க்கையில சந்தோஷம். ஐ எம் சாரி சார், ஈகோ கூட இருக்க வரைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் சத்தியமா இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க, கல்வெட்டுலாம் இதெல்லாமே எழுதி வச்சுங்க. என்னைக்கு நீங்க ஈகோ விடுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அருமையான நிகழ்வு ஏற்பாடு செய்து எனக்கு இவ்வளவு நேரம் பேசுறதுக்கும் உங்க ஊரை கலந்துரையாடுறதுக்கு வாய்ப்பு தந்த இந்த நிர்வாகத்திற்கும், அந்த நிர்வாகத்தின் சார்ந்த நம்முடைய அண்ணன் விஜயபிரகாஷ் அண்ணா அவர்களுக்கும், செந்தில் அவர்களுக்கும், அன்பு நண்பர் வேலுச்சாமி அண்ணன் அவர்களுக்கும், ராமராஜ் காட்டன் பேசியல் அவர்களுக்கும், என்னங்க எல்லாருக்கும் என்னுடைய செந்தில் சொல்லி எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய லயன், நான் ரொட்டேரியா லயன் நாராயணன் அவர்களும்